இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன வேலையெல்லாம் ரொம்ப பரபரப்பா நடக்குது போல. ஓ முதலாளி அம்மாவா? வாங்க முதலாளி அம்மா, இதான் ஷெட்டுக்கு வர டைமா? வந்த உடனே மொத்த மெக்கானிக் ஷெட்டு ஏன் தள்ள கட்டிங்க? எப்படி மேனேஜ் பண்ணுறது? சிங்கிள் மேன் ஓனர். இந்த பாருங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் ஒரு ஆளே எவ்வளோ வேலை தான் பார்க்குறது. நம்ம ஊருக்கார பசங்க 2 பேர் இருக்கானுங்க, அவனுக்கு வேணா வேலைக்கு எடுத்துக்கலாமா? ஓகே தானே? ஏங்க தரமான பசங்க, காலையில் 6 மணி ஆனால் போதுங்க. ஓ, உங்களை மாதிரியே ஒயின் ஷாப்ல போய் நிப்பாங்களா? சாச்சா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. பின்ன முன்னாடியே வாங்கி பேக் பண்ணி வச்சுப்பாங்க, அப்படித்தானே? சாச்சா, தெளிவான பசங்க, அப்படியே என்ன மாதிரி ஃபுல் டெடிகேஷன். கட்டிங்கே போட்டாலும் கடமையே கண்ணா இருப்பானுங்க. மை வளர்ப்புங்க, வேலையே கத்தின்னு இருப்பானுங்க. வெளியில போய் கலாட்டம் பண்ண மாட்டானுங்க. ஏங்க, நீங்க ஒரு ஆள் பண்ற கலாட்டாவே போதும், இதுல மேற்கொண்டு 2 பேரா? வேண்டாம் சாமி. ஓனர் ரொம்ப பயப்படாதீங்க ஓனர். அதெல்லாம் அவனுங்க 10 மணிக்கு மேலே தான் பண்ணுவானுங்க, சொல்றது நம்புங்க. பட் ஆனால் தொழில் பண்ணுறதுல அந்த மாதிரி பண்ண மாட்டானுங்க. நைஸ் புள்ளிங்க, ரொம்ப நல்ல பசங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருப்பானுங்க. பர்ஃபெக்ஷன் தான். மற்ற மெக்கானிக்லாம் 1/2 மணி நேரம் செய்கிற வேலையை நம்ம பிள்ளைங்க ஷார்ப்பாக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிப்பானுங்க. அப்படியா? சரி, சேலரி அதெல்லாம் பார்த்துக்கலாம். வியாபாரத்தில் சம்பளம் தனியாக கொடுக்காம இந்த ஓடுற வியாபாரத்தில் கிடைக்கிற லாபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குத்தாதே சரியா போயிடும். என்ன, அவங்களுக்கும் வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஷெட்டும் அவங்களுக்கு தானே ஒரு நினப்பு இருக்கும்ல. அஞ்சலி, இதுவும் நல்ல ஐடியா தானம்மா? நல்ல ஐடியா தான். சத்யா சொன்னா தப்பா போயிடுமா? சரி, நீங்க உங்களை வர சொல்லுங்க. ஏங்க என்ன சொல்றீங்க? இன்னும் 3 நாள் இங்க வந்துருவானுங்க பாருங்க. இப்போ அவங்க எங்க வேலை செய்யறாங்க? அவனுங்க இப்போ ஒரு மெக்கானிக் ஷெட்ல வேலை செய்யறானுங்க. அந்த முதலாளி ரொம்ப டார்ச்சர் பண்றானா, செம்ம ப்ரெஷர். அதான் நான் சொல்லிட்டேன்னு வேலையை தூக்கி போட்டு வர போறானுங்க. அப்போ நாளை பின்ன நான் ஏதாவது சொன்னாலும் இங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஏங்க அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம இருக்கிறதுல எப்படிங்க, நம்ம பசங்க அவனுங்க, நம்ம மேல அவ்வளவு மரியாதைங்க.